ஆனா படம் எப்படி இருந்தது? ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னரை தாண்டி ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு அழகான காதல் கதையை சொல்லியிருக்காரு. ரகு மாலதின்ட்டு இந்த காலத்துல வந்துட்டு தன் காதலிக்காக உயிரே கொடுக்கக்கூடிய ரகு மிக சிறப்பா நடிச்சிருக்காரு. ஐயோ, இன்டர்வல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டர்வல் பேக் செகண்ட் ஹாஃப் போனது. பட் ஏஆர் முருகதாஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலான்ட்டு அந்த லவ் ஆக்டிங்லாம் இப்ப நான் செருப்பணிக்கு பயங்கரமா கிளிக் ஆயிருந்தது. பட் அதான் சொல்றேன்ல, இந்த கால 2K கிட்ஸ் பார்த்தாங்கன்னா தன் காதலிக்காக காதல் உயிரை கூட கொடுவாங்கன்னு அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. சரி, ஏஆர் முருகதாஸ்க்கே கம்பேக் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு துப்பாக்கிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுத்துட்டு அவர் இன்னும் கொஞ்சம் கதையில கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். பட் வில்லன் வித் யூ செம்மையா பண்ணியிருந்தார், சூப்பரா இருந்தது. பட் இந்த கதைகளும் ஒரு மும்பை பேஸ் பண்ணி எடுத்திருந்தா ஒரு துப்பாக்கி அளவுக்கு இருந்திருக்கும்னு என்னோட ஒரு கருத்து. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த கன் கலாச்சாரம்ங்கிறது வந்துட்டு இன்னும் ஒரு 100 வருஷம் ஆனாலும் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வராது. ஏன்னா அமைதியான பூங்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. துப்பாக்கிய கையில எடுத்துட்டாரா சிவா? சிவா எடுத்துருவாரு கண்டிப்பா. அடுத்த 10 வருஷத்துல நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.